ஹலோ மேம், என்னோடய நேம் சுஹாசினி. நான் 2 லெவல்ஸும் முடிச்சிருக்கேன் மேம், 1 and 2. மேம், எனக்கு இனிஷியலாக எனக்கு ஒரு 2-3 இயர்ஸாக எனக்கு ஸ்லீப் டிப்ரிவேஷன் இருந்தது. சரியாக தூங்க முடியாது. அதுக்கப்புறம் நானே என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டு ஸ்லீப்பிங் பில்ஸ் போட ஆரம்பித்தேன். ஸ்லீப்பிங் பில்ஸ் போடலன்னா எனக்கு தூக்கமே வராது மேம். நான் எவ்வளோ நாள் ட்ரை பண்ணியிருக்கேன். நைட்டெல்லாம் தூங்காமல் ட்ரை பண்ணுவேன். ஆனால் அடுத்த நாள் பகலில் கூட தூங்க வர முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டே ஈவினிங் திரும்ப அந்த பில் போட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும். அந்த மாதிரி என் பாடி ஆயிடுச்சு. நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ். அதனால் இந்த தூக்கம் டிப்ரிவேஷன் ரொம்ப எனக்கு சிக்கலாயிடுச்சு மேம். நான் ஃபஸ்ட் லெவல் முடிச்சுட்டு செகண்ட் லெவல் அப்போ தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு நான் பெங்களூர் போயிட்டேன். எங்கள் அக்கா அங்கே இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் ஸ்லீப்பிங் பில் கொண்டு போயிருந்தேன். 1 வீக் ஸ்டே பண்ணுறதுக்கு போனேன். ஸ்லீப்பிங் பில் கொண்டு போயிட்டு கூட அங்கே ஃபஸ்ட்டு டே நான் போடல மேம். சரி, செகண்ட் டேவும் போடாமல் இருக்கலாம், தேர்ட் டேவும் போடாமல் இருக்கலாம்னு சொல்லி அங்கே ஒரு 1 வீக் போடாமல் இருந்து அது அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு மேம். இப்போ 3 months கம்ப்ளீட் ஆகிருக்கு. நான் டேப்லெட் ஸ்டாப் பண்ணி கரெக்டாக இன்னையோட. அது எப்படி என் லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய மேஜிக்னு தான் மேம் நான் சொல்லணும். எப்படா இதுலேருந்து வெளியே வரப்போகிறேன். ஏன்னா சொல்லுவாங்க டேப்லெட்ஸ்லாம் போடக்கூடாது, போட்டால் இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பயத்துலேயே இருந்தேன். ஸோ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் ரீக்கி பண்ணதுனால தான் மேம். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் லெவல் அப்போ தான் சிம்பிள்ஸ்லாம் கற்றுக்கிட்டு ஃபஸ்ட் கிளாஸ் முடிச்சுட்டு நான் பெங்களூர் போயிருந்தேன். அங்கே போய் தான் நான் சிம்பிள்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு கண்டிப்பாக எனக்கு பெரிய மிராக்கல் மேம். நான் அடிக்கடி ஃபாலோ அப் செஷன்ஸில் சொல்லணும்னு ஆசைப்படுவேன். பட் எனக்கு சான்ஸ் கிடைக்கல சொல்கிறதுக்கு. பட் ஐ எம் வெரி ஹாப்பி வித் திஸ் ரேக்கி மேம். இத்தனைக்கும் நான் இப்போ செகண்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் இப்போ செகண்ட் லெவலே நான் இன்னும் ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணல ஆக்சுவலி. நான் செல்ஃப் எனர்ஜைஸ் தான் மேம் பண்ணிகிட்ருக்கேன். என் வீட்டில் கல்யாணம், என் அத்தை பொண்ணுக்கு, நான் நிறைய ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ஸ் இருந்ததுனால எனக்கு டைம் கிடைக்கல உட்காந்து பண்ணுறதுக்கு. நான் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணும்போதே எனக்கு இவ்வளோ நல்லது என் லைஃப்பில் நடக்குதுன்னா, நான் ரெகுலராக உட்காந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் எவ்வளோ நல்லது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே சொல்கிறேன், எல்லாருமே ரேக்கி கற்றுக்கோங்க. ஃபஸ்ட் லெவல் முடித்தவங்க கண்டிப்பாக செகண்ட் லெவல் பண்ணுங்கள். அது நம்மளுக்கு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காத நல்லது நம்மளுக்கு நடக்கும். நம்மளுக்கு எதெல்லாம் கரெக்டாக தடங்களாக இருக்கும் அதெல்லாம் நம்ம லைஃப்குள்ளே நடக்கிற மேஜிக்கை நம்மளே பார்ப்போம். தயவு செஞ்சு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும், இதுவாக சரியாயிடும், நம்ம ரேக்கி பண்ணுறோம்ல சரியாயிடும். மற்றவங்களுக்கு கூட நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம மிராக்கிளாக இருக்க முடியும் நம்ம ஃபேமிலியில். தயவு செஞ்சு எல்லோரும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.